நான் டாக்டர் ஜி. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். ஒரு ஆராய்ச்சியாளனாகவும் ஒரு சிந்தனையாளனாகவும் ஒரு மனித குலம் எந்த அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்குது என்பதை என் கருத்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கருத்துக்கு நிறைய விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன். நான் சிடிசி சென்ட்ரல் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அந்த நிறுவனத்தின் வெளிப்பட்டிருக்கின்ற டேட்டா பார்த்திங்கன்னா வருஷம் 2000 ஒரு குழந்தை 150 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு தான் ஆட்டிசம் ADHD இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா மன இறக்கம், அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும், மற்றவங்களோட ஒரு சோசியலாக பழகக்கூடிய திறமை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் 22 வருஷங்கள் கழித்து 2022 வந்த டேட்டா பார்த்திங்கன்னா 30 குழந்தைகள் ஒரு குழந்தைகளுக்கு அது இருக்கிறாங்க. இந்த நிலைமையிலே போனால் இன்னும் 20-40 வருடங்களில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஆட்டிசமும் ADHDயும் வந்துருங்கிற பயம் இருக்கா இல்லையா? இப்படி இருந்தால் மனித குலம் எதை நோக்கி செல்லுது? அழிவு பாதை தானே. வேறு யாருமே அணுகுண்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு யாரையும் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை போல இருக்க. அனைத்து மனித குலமே அழிஞ்சு போயிருங்கிற கவலை இல்லையா? இருக்குல்ல. ஏன் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் செஞ்சோம், கண்டுபிடிப்புகள் செஞ்சோம், அதனால் மனித முன்னேற்றங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் ஆராய்ச்சிகள் செய்து மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளில் என்ன பண்ணாங்க, DNA மரபணுக்களை மாற்றியும் சாப்பிடக்கூடிய உணவுகளை நிறைய சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ், கலரிங் மெட்டீரியல் இதெல்லாம் போட்டும் பண்ணினதும் பல காரணங்கள், அதுவும் முக்கியமான காரணங்கள் ஒன்று என்ன, DNA மாற்றங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையை மிகவும் நச்சாக மாறியது, குடிக்கும் தண்ணீர் நச்சாக மாறியது. இதெல்லாம் தான் இதுபோல் மனித குல அழிவு எதை நோக்கி நடந்து கொண்டு சென்றிருக்கிறதுக்கு காரணம். இதிலிருந்து வெளிவர முடியுமா அப்படின்னா முடியும். அதனால் தமிழ் சொந்தங்கள் என்ன பண்ணணும், நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இணைந்து அனைவரும் ஒருமுகமாக நின்று இந்த நச்சு ஆலைகளை எல்லாம் மூடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அதே போல் அணு உலை நிலையங்களை எல்லாம் அறவே மூடுவதற்கும் நீங்கள் உடனே அதில் முயற்சி ஈடுபடணும். கார் உற்பத்திகளை நிறுத்தி ரோடில் செல்லக்கூடிய கார்களின் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு வழி செய்யணும். நிறைய மரங்களை நட்டும் இயற்கைகளை அதிகமாக அனுசரித்தும் என்ன காற்றும் நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுக்கும் நல்ல சுற்றமான தண்ணீரை குடிக்கிறதுக்கும் வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுக்கணும். எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு குடித்தோம் பண்ணவும் கூடாது. இது மட்டுமா, 4 மனிதர்களை ஒருத்தருக்கு அவர் வாழ்நாளில் ஒரு விதமான புற்றுநோய் வந்துடுது அப்படிங்கிறாங்க. இதே நிலைமையில் போனால் 40 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் புற்றுநோய் இல்லாதவர்களே இருக்க மாட்டாங்க போல இருக்குது. ஆட்டிசம் ADHD இல்லாத குழந்தைகளே இல்லாமல் பிறக்காது போல இருக்குது. இந்த அழிவிலிருந்து மீண்டு வரணும்னா நான் சொன்னது போல் நீங்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும். விவசாயம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் மிகவும் இயற்கையான உணவை உற்பத்தி செய்கிறதுக்கும் என்ன நல்ல ஒரு நிரந்தரமான உணவை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு எல்லாரும் உறுதுணையாக இருந்து அவங்க தெய்வத்தை போல் நீங்கள் போற்றி வணங்கணும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் 50 வருடத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோமோ, எப்படி சாப்பிட்டோமோ, எந்த மாதிரி சாப்பாடுகளை சாப்பிட்டோமோ அந்த மாதிரி இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். மனிதன் பேராசை பிடிச்சோம் சீக்கிரமாக விளைவிக்கணுங்கிறதுக்காகவும் நிறைய முதலீடு பார்க்கணும், நிறைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக மரபணுக்களை மாற்றி செஞ்சதெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு காரணங்களில் ஒன்றாகவும் கருதப்படுது. அதனால் எல்லாரும் விவசாயத்துக்கு மிக முன்னுரிமை கொடுங்க. நிறைய பேர் சிட்டிக்கு போய் ஆடம்பரமாகவும் நல்ல அம்பக்கம் வாழணும்னு நினைப்பீங்க. அங்கே போய் வேலை சரியில்லைன்னா விட்டுட்டு நல்ல விவசாய தொழிலுக்கு கை கொடுத்து விவசாயத்தை முன்னிறுத்தி நீங்கள் எல்லாம் ஈடுபட்டு செய்யணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் உலகத்தில் மற்ற பகுதிகள் எல்லாம் பெரிய பாதிப்புகள் வந்தாலும் தமிழ்நாடு பாதிப்பிலிருந்து மீண்டு எழுந்து மனித குலத்தை நீங்கள் உலகம் பூராவும் நிலைநடத்த முடியும். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி சொன்னால் பற்றி பத்தாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசும் அதுபோல் உறுதுணையாக இருந்து இயற்கையை பாதுகாத்து மலைகளை மரங்களையும் பாதுகாத்து உழவுக்கு முன்னுரிமை கொடுத்து
என்ன தற்சார்பு பொருளாதாரத்து பிரகாரம் எல்லாருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள ஒரு அரசாக இருக்கணும். இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, திரு சீமான் அவர்கள் சொல்லி வருகின்ற கருத்துக்கள் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்குது. அதுபோல் அவர் போன்ற தலைவர்களையும், அதுபோல் நிறைய தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு அரசியல் அமைப்பை உண்டு பண்ணுவீர்களே ஆனால், தமிழ்நாடு மற்ற உலகங்களே இதுபோல் பாதிப்பில் எனக்கு உள்ளாகும் பொழுது, நீங்கள் மட்டும் அதிலிருந்து தப்பி பிழைத்து ஒரு மனித குலத்தை நீங்கள் உலகம் பூராவும் நிறுவ முடியும். அதனால் தமிழ் சொந்தங்களே, சிந்தித்து செயல்பட்டு விவசாயத்தை முன்னிறுத்தியும் இயற்கை முறையில் உணவுகள் உற்பத்தி செய்தும் சாயங்களையும் கலர்களையும் போட்டும் சாப்பிடாமலும் 50 வருடத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன உணவு முறை இருந்துச்சோ அதை மாதிரி சாப்பிடுங்க. வெளிநாட்டு உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டுகள்லாம் ஈர்க்கப்பட்டு அதுங்களுக்கெல்லாம் உந்தல் ஏற்படுத்தப்பட்டு அதெல்லாம் சாப்பிட்டு உடம்புகளை வீணடித்து கொண்டு வருகால சமுதாயத்தையும் அழித்து விடாதீர்கள். மனித குலத்தை காக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.